கைஸ் இந்த வீடியோவில் பிளான்டட் டேங்க் செட்டப் வந்து பற்றி தான் பேச போகிறேன். அதுவும் சின்னதாக நேனோ டேங்க். ஒரு நேனோ டேங்க் எப்படி வரும்னா ஒரு 10 லிட்டரு, 5, 20 இதெல்லாம் வந்து நேனோ டேங்க்கில் வந்துடும். சரிங்களா? இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்ன்றதை முக்கியமாக பார்த்துடலாம். அதே மாதிரி குயிக்காக நான் பேசிடுறேன். ஓகேவா? ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். சும்மா லாங்காக அப்படி பேசி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஃபஸ்ட்டு தேவை என்னன்னா உங்களுக்கு வந்து நல்ல டேங்க். அது என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு அல்ட்ரா கிளியர் வந்து டேங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? டேங்க் வந்து நீங்கள் செலவு பண்ணுறது பற்றி தப்பே கிடையாது. அதுதான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ண போகுது. உள்ளே இருக்கிறது வந்து கிளியராக காட்ட போகுது. அதனால் டேங்க்கில் நீங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் கர்வ்டெல்லாம் வாங்கிக்கோங்க. கர்வ்டு எதுனாலும் சரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து ஒரு நல்ல ஹேங் ஆன் ஃபில்டர்ன்றப்போ உங்களுக்கு வெளில நான் இப்பயே அப்பப்போ எடுத்து கழுவி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஓவர் டூ பண்ணலாம். ஃபில்டர் ஓவர் டூனா நீங்கள் வந்து இப்போ 5 லிட்டரு இதுக்கு வந்து ஃபில்டர் வந்து ஒரு ரூ. 700 ரெக்கமெண்டட்னா நீங்கள் ரூ. 700 போக வேணாம். ரூ. 1000 1500 கூட போகலாம். இப்போ நானே அது சின்னதாக வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் பெருசாக போகலாம் நீங்கள். அப்புறம் ஒரு நல்ல எல்இடி. நான் பண்ண தப்பு எல்இடி வந்து ரொம்ப சின்னதாக வாங்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் அவ்வளோவா இருக்காது. நல்ல எல்இடி கிளிப் ஆன் வாங்காதீங்க. கொஞ்சம் கிளிப் ஆன் வாங்கலாம். கிளிப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அது வந்து மவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அது வந்து ஸ்ப்ரெட் நல்லா கிடைக்கும் ஒய்டா. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட். இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அதாவது சாயில் தான் சப்ஸ்ட்ரேட்ன்றேன். சாயில் வந்து நல்ல வந்து நேப்பல் நல்ல ஆடாலாம் போக வேணாம். சரிங்களா? நேப்பல் அந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான சாயில் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சாயில் வந்து இப்போ என்னோட இதுக்கு வந்து 5 லிட்டருக்கு வந்து அட்லீஸ்ட் நான் 5 கிலோ வாச்சு போட்டுருக்கணும். எனக்கு சாயில் பத்தல. உண்மையாக சொல்லணும்னா நடுவில் வந்து ஃபில்லர்ஸ் வச்சிருக்கேன். அந்த தப்பும் பண்ணாதீங்க. நல்ல சாயில் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர் முக்கியம் தாங்க. தெர்மாமீட்டர் என்னன்னா அங்கே நான் வச்சிருப்பேன் பாருங்க. ரூமில் வச்சிருக்கிறதுனால நான் ஏசி போடுறதுனால உங்களுக்கு தெர்மாமீட்டர் தேவைப்படும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் கான்ஸ்டன்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். 27 டூ 27, 28 அந்த ஃபிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க தெர்மாமீட்டர். ஓகேங்களா? சாரி தெர்மாமீட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட் எதுனாலுமே வாங்கிட்டு அதிலே நீங்கள் செட் பண்ணிடலாம். ஹீட்ரு அழகாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக தெர்மோஸ்டாட்டில் கட் ஆகிடும். ஒரு அந்த சர்டன் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பிளான்ட்ஸ் வந்து ஈஸியாக வாங்கிக்கோங்க. அனுபியாஸு, ஜாவா ஃபன்னு, ஜாவா மாஸு, கிரிப்டோக்ரைனு, வேலிஸ்னேரியா, அப்புறம் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் அந்த பாண்டில் இருக்கிற ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸு அந்த இதெல்லாமே வாங்கிக்கலாம். அது நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா க்ரீனாக என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து CO2 தேவையில்ல. பச்சையாக இருக்க எந்த பிளான்ட்ஸ்னாலுமே நீங்கள் போட்டால் நல்லாவே வளரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெல்ட்டிங் ஆகும். அதுக்கப்புறம் நல்லாவே இதாகும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராக்ஸு, ட்ரிஃப்ட்வுட்டு இதெல்லாம் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு. மோஸ்ட்டாக வந்து அந்த கால்சியம் இருக்கிறது மட்டும் வாங்காதீங்க. அது வந்து வாட்டரை வந்து ஹார்டன் பண்ணிடும். அந்த மாதிரி இது வேண்டாம். ஓகே. ரொம்ப நார்மலான ராக்கு, ட்ரிஃப்ட்வுட்டு அது உங்களுக்கு என்ன வேணுமோ அது லேஅவுட்டிங்க வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் வந்து ஒரு நல்ல ட்வீசர் வாங்கிக்கோங்க. நீட்டாக இருக்கும். அதுதான் பிளான்ஸ். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ட்வீசர் வாங்கல. கையிலே தான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் கையில் பிளான் பண்ணுறப்போ பிளான் பண்ண முடியல. அதான் உண்மை. அதனால் நல்ல ட்வீசர் வாங்கிக்கோங்க. லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான்லாம் 3 மணி நேரம் தாங்க போடுறேன். உண்மையாக சொல்லணும்னா 3 மணி நேரம் 4 நாளைக்கே வரதில்ல. நல்லா அழகாக பிளான்ஸ் க்ரோ ஆகுது. எந்த இஷ்யூமே இல்லை. இதெல்லாம் நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 மாதம் ஆகுது. நல்லா ஸ்டேபிள் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன ஃபிஷ் போட போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பீட்டா கூட கம்யூனிட்டி ஃபிஷ் எல்லாமே போட்டிருக்கேன். ஓகே. நல்லா அழகாக வந்து நம்மக்கிட்ட செட் ஆகிட்டாரு. அடுத்த வீடியோவில் அதெல்லாம் சொல்கிறேன். வீக்லி வாட்டர் சேஞ்சுன்றாங்க. வாட்டர் சேஞ்ச் ஸ்டார்டிங்கில் பண்ணேன். ஓகே. ஆனால் அதுக்கப்புறம்லாம் அந்த ஃபிஷ்ஷும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. பக்காவாக இருக்குது. அந்த S1 லைஃப் ப்ரோன்ட்டு பாக்டீரியா இருக்கும். ஃபில்டர் மட்டும் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. எடுத்து மற்றபடி வேறு எதுவுமே தேவைப்படாது. அப்புறம் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. ஓவர் ஸ்டாக் பண்ணாதீங்க. ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க. நான் ஒரு நாள்லாம் பட்டினி போட்டிருக்கேன். வாரத்துக்கு ஒரு தடவை ஃபிஷ்ஷஸ்க்குலாம் ஃபுட்டே போட மாட்டேன். ஓகேவா? 24 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் இருப்பானுங்க. 24 நேரம் கிட்டத்தட்ட 1.5 நாள் 2 நாள்லாம் போடாமல் இருக்கேன். அந்த மாதிரி போடுறப்போ ஃபிஷ்ஷும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஒரு பிகினருக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இன்னும் லாங்காக பேசணும் இது பண்ணணும்னா சொல்லுங்கள். ஏன்னா சும்மா அதிகமாக பேசி உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இதெல்லாம் தான் சிம்பிளான டிப்பு. தேங்க்யூ.